அன்பு நண்பர்களே, ஏசாயா 9:2 இப்படியாக சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமாங்க, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம அதிகமாக கேட்கிற ஒரு திருமறை பகுதி இந்த வசனம். இதில் இருளில் இருந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்படி ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது என்று நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் பகை என்கிற இருள், பொறாமை என்கிற இருள், கடன் என்கிற இருள், தனிமை என்கிற இருள், மூட நம்பிக்கை என்கிற இருள், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல்வேறு இருளான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு உங்களாலும் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பாடல் பாடுவதினாலும் இன்னும் பலகாரங்களை கொடுப்பதினாலும் மாத்திரம் நாம் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சிறிய சிறிய உதவிகளின் வழியாக, ஆறுதலான வார்த்தைகளின் வழியாக, ஏன் உங்கள் முகத்திலே தென்படுகிற சிறு புன்னகையால் கூட மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கையை விதைக்க முடியும் என்பதை உங்களால் நம்ப முடியுதா? அதைத்தான் நாம் செய்யும்படியாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுவோம். பிறருடைய வாழ்விலே ஒளி வீசுவோம், அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மற்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பண்ணுங்கள்.